உட்காந்து பேசுங்கன்னு தான் எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு பிளவோ இத்தனை தொடர் தோல்விகள் தான் இந்த கோபம் கலந்த விரக்தி, அந்த உணர்ச்சி மயமான கருத்து வெளிப்பாடுகளுக்கெல்லாம் காரணம். ஒரு பேரம் நடக்காமல் இந்த சட்டமன்ற கட்சி இரண்டா உடைஞ்சிருக்காது. அப்ப நடக்காத விஷயங்களை, திரைமறைவில் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் போட்டு பொதுவெளியில போட்டு உடைக்கிறது யாருக்குமே நல்லது இல்லை. அத்தனை பேர் அம்பலப்பட்டு போயிடுவாங்க. எனக்கு கிடைச்ச தகவல், விஜய் முதல்ல அதிமுக தான் அப்ரோச் பண்ணிருக்காரு. ஒரே பாயிண்ட்ல போயிருக்கு. நான் சொன்ன நிலையான ஆட்சிக்கு அதுதான். வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஊழல்வாதின்னு சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் தேர்தல் அரசியல்ல, கூட்டணி அரசியல் அதெல்லாம் பேசினா சரிக்கு வராது. அவர் அதை யோசிக்காதனால தன் பிடிவாதத்தின் காரணமா நான் ஆகலைன்னா வேற யாரும் ஆகக்கூடாத மாதிரியான ஒரு மனநிலையை மறைமுகமா வெளிப்படுத்தினால இவங்க இவ்வளவு பேர் இவ்வளவு சீக்கிரமா கோவப்பட்டு வெளியே போனாங்க. அந்த தூய சக்திங்கிற அந்த அடையாளத்தை தள்ளி வச்சுட்டு தானே ஒரு சராசரி அரசியலுக்குள்ள வந்தார். விஜயோட இன்னொரு முகம், இதையும் தான் பார்க்கணும் தமிழ்நாட்டு மக்கள். விஜய் அரசியல்வாதியா மாறிட்டாரு. அப்ப திமுக ஆதரவோடு முதலமைச்சராகவே முயற்சி செஞ்சது மட்டும் நியாயமா? திமுக தீய சக்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, திமுகவுடைய எதிர்ப்பு அதிமுக தொண்டர்கள் ரத்தத்திலே கலந்திருக்கு நம்ம சொல்றோமே, அந்த திமுக ஆதரவோடு நீங்க முதலமைச்சராக முயற்சித்தது அல்லது நினைத்தது மட்டும் சரியா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. அதிமுக பிளவு அப்படின்ற பேச்சு கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்சதுலேருந்து இந்த பிரச்சனையானது நீண்டுகிட்டே போகுது. இப்போ அதிமுகன்றது யார் கையில் தான் இருக்குது அப்படின்ற கேள்வியும் ஒரு தொடர் கதையாக இருக்குது சார். இப்போ இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடக்குது. யார்கிட்ட அதிமுக போகும், என்ன நடக்குது சார் அதிமுக? இவங்க கிட்ட தான் போகணும், இவங்க கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த கட்சியின் மீது திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லா இருக்கணுங்கிற அந்த பார்வை பார்த்தா அதிமுக ஒற்றுமையா இருக்கணும் தான் என்னை போன்றவர்கள் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக பிளவுன்ற சூழல் இன்னும் வரல. சட்டமன்ற கட்சி இரண்டா பிளந்திருக்கு. அதிர்ஷ்டவசமாக அல்லது அவர்கள் நம்புகிற அந்த ஆன்மாக்கள் வழி நடந்துச்சோ என்னமோ, 2 பேர் வாயில இருந்தும் நம்ம உட்காந்து பேசலான்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. வேலுமணி அன்னைக்கே சொன்னார், CV சண்முகம் கூட, எங்களுக்கு இன்னைக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான். என்ன சொல்ற, தோல்வியை பத்தி ஆராய்வோம், பொதுக்குழுவை கூட்டுங்கிறாங்க. அதுல எடப்பாடியை காலி பண்றாங்களா இல்லையாங்கிறது அப்புறம். இன்னைக்கு அவங்க வாயிலிருந்து வந்திருக்க வார்த்தை, எடப்பாடி அழைத்தால் பேச தயார் அப்படிங்கிற மாதிரி வேலுமணி சொல்ல ஆச்சரியப்படுற மாதிரி நேத்திக்கு ஒரு அறிக்கை எடப்பாடி விட்டுருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நாமளே பேசி தீர்த்துக்குவோம் அப்படிங்கிற வார்த்தை எடப்பாடியினுடைய, அதை பாராட்டதான் வேணும். எடப்பாடி விமர்சிக்கிறது ஒரு பக்கம், அந்த கருத்து அவருடைய மனதிலிருந்து நேர்மையாக வந்திருந்தால் மிக நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய வார்த்தைகள் தான். உட்காந்து பேசுங்கன்னு தான் எல்லோருமே எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு பிளவோ இத்தனை தொடர் தோல்விகள் தான் இந்த கோபம் கலந்த விரக்தி, அந்த உணர்ச்சி மயமான கருத்து வெளிப்பாடுகளுக்கெல்லாம் காரணம். அந்த தோல்வி ஒரு பக்கம், இன்னொரு பிளவும் வந்துடக்கூடாதுனாலதான் இவ்வளவு பதட்டப்படுறாங்க அந்த கட்சியை பத்தின நலம் விரும்பிகள். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா உட்காந்து பேசி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லது. ஆனா இதை தாண்டி விஜய் அவர்களை எடப்பாடி அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. என்னன்னா நீங்க ஆட்சி நடத்துறதே ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரி தான், இது எப்ப வேணா கவலை. கோபம் இருக்குல்ல, மந்திரி பதவி தரேன் ஏதோ சொல்லி ஒரு பேரம் நடக்காமல் இந்த சட்டமன்ற கட்சி இரண்டா உடைஞ்சிருக்காது. அதுக்கு முதல் காரணம் எடப்பாடியுடைய பிடிவாதம். எனக்கு கிடைச்ச தகவல், விஜய் முதல்ல அதிமுக தான் அப்ரோச் பண்ணிருக்கிறார். ஒரே பாயிண்ட்ல போயிருக்கு. நான் சொன்ன நிலையான ஆட்சிக்கு அதுதான். வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஊழல்வாதின்னு சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் தேர்தல் அரசியல்ல, கூட்டணி அரசியல்ல அதெல்லாம் பேசினா சரிக்கு வராது. முதல்ல அவர் பேசுனது எடப்பாடி கிட்டதா அல்லது எடப்பாடி தரப்பு கிட்டதான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா அவர் துணை முதலமைச்சரா போய் விஜய்க்கு கீழே உட்காரணுமான்னு எடப்பாடிக்கு ஒரு சங்கடம் இருந்திருக்கலாம். அவர் அதை யோசிக்காதனால தன் பிடிவாதத்தின் காரணமா நான் ஆகலைன்னா வேற யாரும் ஆகக்கூடாத மாதிரியான ஒரு மனநிலையை மறைமுகமா வெளிப்படுத்தினால இவங்க இவ்வளவு பேர் இவ்வளவு சீக்கிரமா கோவப்பட்டு வெளியே போனாங்க. அப்ப எதுவுமே நல்லது நடக்க விட மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப இவங்க என்ன கேட்கறாங்க, பதவிக்கு ஆசைக்கப்பட்டு ஒரு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு நீங்க போறீங்களேன்னு விமர்சிச்சு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு எங்க கிட்ட கையெழுத்து வாங்கினீங்கல்ல, சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி முதலமைச்சராக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஒரு கடிதம் எழுதினாங்க. தனித்தனி கடிதம் வாங்கினார். எப்படி நீங்க முதலமைச்சராக இருப்பீங்க? எப்படின்னா ஒரு ஏற்பாடு நடந்துச்சு, அது போய் முழுமையடையல. திமுக ஆதரவோடு எடப்பாடி முதலமைச்சர், இடதுசாரிகள் சிறுத்தைகள்லாம் வெளியில இருந்த ஆதரவோ அல்லது அமைச்சர்களை பங்கேற்றோம். இடதுசாரிகள் எப்பயுமே பங்கேற்க மாட்டாங்க. அப்படி ஒரு முயற்சி நடந்து, அப்ப திமுக ஆதரவோடு முதலமைச்சராகவே முயற்சி செஞ்சது மட்டும் நியாயமா? திமுக தீய சக்தின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே,
திமுகவுடைய எதிர்ப்பு அதிமுக தொண்டர்கள் ரத்தத்திலே கலந்திருக்கு நம்ம சொல்றோமே, அந்த திமுக ஆதரவோடு நீங்க முதலமைச்சராக முயற்சித்தது அல்லது நினைத்தது மட்டும் சரியான அவங்க கேட்கிறாங்க. இதெல்லாம் பொதுவெளிக்கு வந்திருக்க கூடாத விஷயங்கள். திருமாவளவனை நம்ம எவ்வளவு தூரம் ஒரு தவறா அல்லது இவ்வளவு வெளிப்படையா சில கருத்துக்களை சொல்ல வேண்டாம்னு சொல்றோமோ, அதே தான் வேலுமணிக்கு பொருந்தும், எடப்பாடிக்கும் பொருந்தும். ஒரு ஒரு எல்லோரையுமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துச்சு. திமுக அதிமுக ரெண்டு பேருமே பேரதிர்ச்சி அடைகிற அளவுக்கு விஜய் ஒரு தனிப்பெரும் சக்தியா வளர்ந்து நிக்கிற போது அதை எப்படியாவது தடுக்கணுமேங்கிற பதட்டத்துல எல்லோருக்குமே பல பல கருத்துக்கள் வந்துச்சு. இப்ப விஜய் அதிமுக தரப்பு நாடினார்னு ஒரு தகவல் இருக்கா, எதிரியான திமுக தலைவர் ஸ்டாலினை முதலமைச்சராக்கும்னு சொன்ன காங்கிரஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதினாரா, உங்க எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு. அப்ப அவரும் சில சமரசங்களுக்கு தயாராகி தானே ஒரு மூவ் பண்ணார். அது மாதிரி ஒருத்தர் ஒரு மூவ் பண்ணாங்க. அது விஜயனுடைய ஒரு காய் நகரத்தில் கடைசியா ஜெயிச்சிருக்கு. அப்ப நடக்காத விஷயங்களை, திரைமறைவில் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் போட்டு பொதுவெளியில போட்டு உடைக்கிறது யாருக்குமே நல்லதில்லை. அத்தனை பேர் அம்பலப்பட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு உட்காந்து ஒழுங்கா பேசினா அதிமுக கட்சி ரீதியாகவும் பிளவுபடுவதை தடுக்கலாம். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஆனா இங்க முக்கிய காரணமா எது பார்க்கப்படுது சார்? இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சது அவங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல நம்ம வந்து 3வது இடத்துக்கு வந்துட்டோமேன்ற அந்த ஆதங்கம் தான் இந்த வெளிப்பாடா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா சார்? பிடிக்கலன்னு இல்லை, ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயகப்படி நடக்கிற ஒரு தேர்தலில் மக்களுடைய விருப்பப்படி ஒருத்தர் வந்துட்டா அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சில நாட்கள் ஆகும். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள. இப்போ திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி தான். ஆட்சிக்கு வருவோம் 200 இடம் பிடிப்போம்லாம் சொல்லிக்கிட்டு படை வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுலாம் வாசகங்கள் அப்படிலாம் சொன்னவங்களுக்கு 100 கூட வரலைங்கிறது அதிர்ச்சியாக தானே இருந்திருக்கும். அந்த அதிர்ச்சி அது மாதிரி எடப்பாடி 3ஆம் இடம் போயிட்டோமே, 100 இடங்கள்ல 3ஆம் இடம் போயிட்டோமே, 20 இடத்துக்கிட்ட டெபாசிட்டே போச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும். பிடிக்கலன்னு வெளிப்படையான விமர்சனம். ஏன்னா யாருக்குமே அவங்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ இன்னொருத்த வந்துட்டா ஒரு எரிச்சல், ஒரு ஏமாற்றம், ஒரு ஆதங்கம் இருக்கதான் செய்யும். அந்த உணர்வை நம்ம கொச்சைப்படுத்தோ விமர்சிக்கோ நான் விரும்பல. அதனாலதான் இவ்வளவு நடந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். எடப்பாடிட்டு ஒரு பெருந்தன்மை இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். விட்டு கொடுத்து போங்களே. 10 வருஷம் நீங்க சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லி நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அந்த பொதுக்குழு, உங்களுடைய நிர்வாகிகள். நீங்க யார் இன்னைக்கு விமர்சிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்களை பொதுச்சாளராக்குனாங்க, முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சாங்க, ஒற்றை தலைமையா ஏத்துக்கிட்டாங்க, இரட்டை தலைமை சொன்ன போது அதையும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க எதை ஏத்துக்கல. அப்ப இத்தனை முறை நம்ம சொன்னதெல்லாம் அவங்க கேட்டாங்களே, இந்த ஒரு அவங்க என்ன சரிப்பா நீங்க தான் கட்சி நடத்தி பாருங்கப்பான்னு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா என்னன்னு தான் நம்ம கேட்கிறோம். அரசியல் விட்டு போங்கன்னு நம்ம சொல்லலை, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பாங்க. நீங்க தானே சொன்னீங்க சாதாரண தொண்டனும் இங்க அதிமுக மேலிடத்துக்கு வர முடியும், தலைமை பொறுப்புக்கு வர முடியும்னு சொன்னீங்கல்ல, அதை செயல்படுத்தி காட்டுங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு வருது இல்ல. ஒரு தார்மீக பொறுப்பேற்கணும். ஒரு தலைவர் தோல்விக்கு தான் பொறுப்பேற்கணும். தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிட்டு அப்படியே ஜெயிலுக்குள்ள போறது இல்ல தண்டனையா. தார்மீக பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன வெக்கம், என்ன தயக்கம்? ஒரு தலைவனுக்கு அழகே தானே. தோல்விக்கு நான் பொறுப்பேற்க, வெற்றி கிடைச்சா வெற்றி உங்களால் சாத்தியம், இந்த வெற்றியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு எதிரணியில இதுதான் அப்படி பாருங்க தொண்டர்கள் நிர்வாகிகள்கிட்ட தூக்கி போடணும். அந்த எண்ணம் துரதிருஷ்டவசமா எடப்பாடிக்கு வரவே இல்லை. அதுதான் மெயின் காரணமே தவிர வேற அவருக்கு பொறாமை இருக்கு. விஜய் வந்துட்டான சேலத்தை காலி பண்ணிட்டு வேற எங்கேயா போறாரு? சேலம் வீட்டுல இருக்க போறாரு, சென்னையில ஒரு வீட்டை முடிச்சு சென்னையில இருந்தா இருக்க போறாரு. அப்படி நான் பாக்குறேன். ஆனா இதற்கடுத்து அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது, யார் பின்னால அதிகம் அந்த அப்படிலாம் தெரியாதுப்பா. நமக்கு அந்த கட்சி ஒன்னா இருக்கணும். எல்லாரும் உட்காந்து பேசுங்க. அதிருப்தி யாரெல்லாம் கிளப்புறீங்க? எடப்பாடி ஒரு கருத்தை சொல்றா, எதிரணி வேலுமணி சண்முகம் ஒரு தரப்பு, 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியுமே தவிர சிவி சண்முகம் பின்னாடி போனால் கட்சி நல்லா ஓஹோன்னு வளர்ந்துரும், எடப்பாடி கிட்ட இருந்தா ஓஹோன்னு வளர்ந்துரும் அப்படி சொல்ல. நம்ம இவ்வளவு நாள் நீங்க ஒரு வாய்ப்புகளை பெற்று தன்னம்பிக்கையோட சில கணக்குகளை தொடர்ந்து போட்டீங்க. அந்த தன்னம்பிக்கை கணக்கு எல்லாமே தப்பு கணக்கா போயிட்ட பிறகு ஒரு வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமேங்கிறது தான் பொதுவான பார்வையா இருக்கும். மற்றபடி இவர்கிட்ட தான் கட்சி இருக்கணும், இவர்கிட்ட தான் கட்சி இருக்கணும் தீர்ப்பு சொல்றத நாம இல்லை. இன்னைக்கு அந்த உட்கட்சி பூசலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா எடப்பாடி அவர்கள்? இல்ல இந்த தாவேக்காக ஆதரவுன்றது தொடர்ந்துட்டு தான் இருக்குமான்னு அவங்க தாவேக்கு ஆதரவுல இனிமேல் மாத்த முடியாது. வேலுமணி அன்கோ இருக்காங்கல்ல, சிவி சண்முகம் டீம், அவங்க 25 பேர் ஆதரிச்சு ஓட்டு போட்டதுதான். அதை இனிமேல் மாற்ற முடியாது. நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னாலும் 6 மாசத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்னொரு கொண்டு வர முடியாது. சட்டப்படி 6 மாதங்களுக்கு பிறகுதான் எந்த தீர்மானமும் அது போன்ற தீர்மானம் வர முடியும். அப்படி கட்சி பிளவுபடாமல் தடுக்கிற வாய்ப்பு 2 பேர்கிட்டயுமே இருக்கு. அதை பயன்படுத்துறாங்களான்னு மட்டும் பார்ப்போம். அப்ப இந்த சந்திப்பானது, அதாவது எல்லா தலைவர்களையுமே விஜய் அவர்கள் சந்திச்சாரு, எடப்பாடி அவர்களை மட்டும் சந்திக்கல, அதுக்கு காரணமும் இதுதான் நினைக்கிறீங்களா? இந்த ஒரு மனக்கசப்பு, குதிரை பேரத்தோட இன்னொரு வடிவம் தானே. நம்மளை ஆதரிக்கிறாங்க ஒரு குரூப், அவங்களுக்கு எதிர்நிலையில இருக்கிறார் எடப்பாடி, எப்படி அவரை போய் பார்ப்பாரு? அந்த யதார்த்த அரசியல் அது ஆக்வர்டா இருக்கு, அருவருப்பா இருக்கு. விஜய் பெருசா தூய அரசியலுக்கு இது நேர்மாறா இருக்கு. ஆமா, அந்த தூய சக்திங்கிற அந்த அடையாளத்தை தள்ளி வச்சுட்டு தானே ஒரு சராசரி அரசியலுக்குள்ள வந்தார். விஜயோட இன்னொரு முகம், இதையும் தான் பார்க்கணும் தமிழ்நாட்டு மக்கள்.
விஜய் அரசியல்வாதியா மாறிட்டார். அப்படிதான் நம்ம பார்த்து எடுத்துக்கணும் அதை. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆகுறது என்னன்னா, விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் பேசியிருக்காரு. என்ன வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு பார்த்தாங்க, துணை முதலமைச்சரா இபிஎஸ் அவர்கள் ஆகட்டும், திமுக அதிமுக 2 பேருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. துணை முதலமைச்சர் இபிஎஸ்ன்றது வரல, திருமாவளவன் ஆக்கிட்டு அதிமுக அமைச்சர்கள் முழுசா இருக்கிறது, திமுக வெளியிலிருந்து ஆதரவுன்னு ஒரு பேச்சளவுல வந்துச்சு. அது வடிவம் பெறாத போது அதை சீரியஸா எடுத்து வாதிக்கிறது தப்பு. திருமாவளவன் அதை இவ்வளவு வெளிப்படையா சொல்லிருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சொன்னேன் இல்லையா, ஒரு தேர்தல் முடிவு வந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனா சுதந்திர இந்தியாவில் முதல் முறையா தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. இந்த சூழல் புதுசு, கட்சிகள் எதிர்பாராத முடிவு இது. விஜயே இப்படி வரும்னு எதிர்பார்க்கல. ஒண்ணு நம்ம ஆட்சியை நல்லா பிடிச்சிடணும்னு நினைச்சிருப்பார், இல்லாட்டி ஆட்சிக்கு வர முடியாது நல்லா ஓட்டுவாங்கன்னு நினைச்சிருப்பார். 2 தான் நினைச்சிருப்பாரு தவிர நமக்கு இப்படி 100 வந்து நம்ம 4 பேர் போய் நிக்கிற இடத்துல சூழல் வரும்னு அவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். அதிமுக 3ஆம் இடம் வரும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. 2 தடவை தமிழ்நாட்டை சுத்தி வந்தார் எடப்பாடி, நம்பிக்கையோடு சுத்தி வந்தார். நாம தான் ஆட்சி 150 இடம் நம்ம ஜெயிக்கிறோம்பான்னு நம்பிக்கையோட தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். போலிங் முடிஞ்ச பிறகும் 135 இடம் ஜெயிப்போம்பான்னு சொல்லிட்டு இருந்தார். அதுபோல ஸ்டாலின் நான் சொன்ன மாதிரி வெல்வோம் 200ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்ப எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சி இருக்கிற போது, எல்லாரும் ஒரு முயற்சியை செஞ்சுட்டு இருக்கிற போது, திரைமறை விஷயங்களை ஒண்ணு நீங்க வெளியில சொல்றீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லணும். அப்படி இல்லையா எதையுமே சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு தர்மம், ஒரு நாகரிகம்னு. இதுல புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டா எல்லோருக்கும் நல்லது. கண்டிப்பாக சார். ரொம்ப அழகா தெளிவா எங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிங்க. தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி. நன்றி.